வந்து கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் கையில் வச்சிருக்கிற மிஷின் பேர் என்னங்க சார்? சார் இது பேர் வந்துட்டு லொக்கேட்டர். சரிங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் மிஷின் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சர்வே பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த மிஷின்? அபோவ் 95% நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். 95%க்கு மேலே இருக்கும். ஆமாம், 90% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கொடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக காட்டுற மாதிரி இதில் வந்து ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் ராக்கு, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு முடியுது, அதுலேருந்து எவ்வளோ வாட்டர் அவுட்புட் வரும், செலினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக இந்த நமக்கு ஐபி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க சார். சார் என்னோட பேர் கஜேந்திர பிரசாத். நான் கிரவுண்ட் வாட்டர் சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ஃபுல்லாகவே கிரவுண்ட் வாட்டர் சர்வே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார். இதுக்குன்னு தனி படிப்பு இருக்குங்களா? சார் இதுக்குன்னு தனி படிப்பு இல்லை, இது ஃபுல்லாகவே அந்த ஜியாலஜிக்கல் ஃபீல்டில் வர்றது. ஓகே. இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க? 3 இயர்ஸ் அல்ல, லாஸ்ட் 3 இயர்ஸாக இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதான் பண்ணிக்கிட்டு நம்ம சொந்த ஊருங்க சார்? நம்ம சொந்த ஊர் தூத்துக்குடிங்க. இப்போ நம்ம இருக்கிற இடங்க சார்? இப்போ நம்ம திருச்சியில் இருக்கோம். சரிங்க சார். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் செக் பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் கையில் வச்சிருக்கிற மிஷின் பேர் என்னங்க சார்? சார் இது பேர் வந்துட்டு லொக்கேட்டர். சரிங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் மிஷின் வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு சர்வே பண்ணுறோம். சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லொக்கேட்டரை வச்சு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேட் பண்ணுவோம். சரிங்க. தென் வந்துட்டு ப்ரொஃபைலிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஐபின் இருக்கு, இன்டியூஸ்ட் போலரைசேஷன். இப்போ இருக்கிற எல்லா மிஷின்லயுமே வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்துட்டு அதை விட்டு காட்டிலும் அட்வான்ஸ்டு. இன்டியூஸ்ட் போலரைசேஷனுங்கிறது தனித்தனியாக வந்து என்ன ராக் இருக்கு, நம்ம பாடியில ஸ்கேன் பண்ற மாதிரி லேண்ட்ல வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கு, என்ன டைப் ஆஃப் கிளே இருக்கு, அப்புறம் வாட்டர் அக்யூஃபர் எல்லாமே நமக்கு அதுல வந்துட்டு வேல்யூஸாவே வந்துடும். இது வந்துட்டு மற்ற மிஷினை காட்டிலும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பாயிண்ட் லொக்கேட் பண்றதுக்காண்டி இதை நம்ம யூஸ் பண்றோம். இது வந்துட்டு ஒரு லொக்கேட்டர். சரிங்க. தண்ணி வந்து பூமி கடையில் எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறது இது நமக்கு வந்து பாயிண்ட் மட்டும் லொக்கேட் பண்ணி கொடுக்கும். சரிங்க. மற்றபடி எந்த டெப்த்ல நமக்கு வந்து வாட்டர் இருக்கு அப்படிங்கறது அது நம்ம நெக்ஸ்ட் மிஷின்ல வந்துட்டு பார்க்கலாம். இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் உண்டு. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டியூபெல்னா நார்மல் போர்வெல், நம்ம எல்லாமே வந்து டியூபெல் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவோம். ஓப்பன் வெல் வந்துட்டு கிணறுக்கு. சரிங்க. கிணறுக்காண்டி இது பண்றது. அப்புறம் வந்து ஹார்வெஸ்ட் வெல். ஓகே. இப்படி தனித்தனியா இதுலயே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. நம்ம எப்பவுமே வந்துட்டு இது பண்ணிட்டு டியூபெல் தான் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து டியூபெல்ன்றது பார்த்தீங்கன்னா போருக்காக பண்றது. கிணறுக்காகவுமே நம்ம கிணறுக்காகவுமே தனியா இது. சோ அடுத்து இன்னொன்னு ஹார்வெஸ்டிங் சொல்லிருந்தீங்க, அது என்னதுங்க? அது ஹார்வெஸ்ட் வெல்லுமே வந்துட்டு போர்வெல்காண்டி இதுதான். என்னன்னா வந்துட்டு ரீசார்ஜ் ஏரியா இந்த மாதிரி ஏரியாலாம் வந்துட்டு அதுல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இது பண்ணும். சரிங்க சார். இது வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த மிஷின்? அபோவ் 95% நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். 95%க்கு மேல இருக்கும். 90% வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் கொடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. சரிங்க சார். சரிங்க சார். சரி, இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு டியூபெல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரேஞ்ச் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 500 மீட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். 500 மீட்டருக்கு வந்து நம்ம இப்போ வாட்டர் பண்ணலாம், செக் பண்ண போகிறோம். நம்ம அப் டு 1000 மீட்டர் வரைக்குமே பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்துட்டு 500 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டெப்த் ரேஞ்ச். சரிங்க. டெப்த் ரேஞ்ச் நம்ம அப் டு 1000 மீட்டர்ஸ் வரைக்குமே போகலாம். 3000 ஃபீட் வரைக்குமே நம்ம வந்து போகலாம். நம்ம பேசிக்காக வந்துட்டு 500 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன் இப்போ ஃப்ரெஷ் வாட்டரா, நேச்சுரல் வாட்டரா, சலைன் வாட்டரா, ஆர்டிஃபிஷியல் வாட்டரா, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கும். நம்ம எப்பவுமே கொடுக்குறோம் ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுப்போம். ஃப்ரெஷ் வாட்டர். தென் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கான்ஃபிகர் முடிஞ்சுங்களா? ஆமாம், முடிஞ்சு. தென் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் சர்வே கொடுக்கணும். சர்வே பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அது ஒரு பண்ணி காட்டுவார். ஆக்சுவலாக இப்போ இந்த லொக்கேட்டர் வந்து நம்ம என்ன டைரக்ஷனில் எந்த லொக்கேட் பண்ணுறது தான். இப்போ எந்த இடத்துல தண்ணி இருக்குங்கிறது நம்மளுக்கு காட்டும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி காமிக்கலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த சைடில் இதில் ஒரு ஃப்ராக்சர் வாட்டர் ஜோன் இருக்குது. அதனால கரெக்டாக 180 டிகிரி கட் ஆகுது.
இதே கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 4 டேரக்ஷன்லையும் நம்ம இப்போ சுற்றணும். இப்போ இதில் ஃப்ராக்சர் வரும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம 4 டேரக்ஷன்லையும் வந்து அந்த இடத்துல கட்டாரான்னு பார்க்குறது தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஒரே மைய புள்ளி ஒரே பாயிண்ட்ல இப்போ நம்மளுக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. சரி. ஸோ அதில் ஒரு ஃப்ராக்சர் ஜோன் இருக்குன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் ஜோன் இருக்குது நமக்கு. சரி. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாட்டர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் லொக்கேட்டரில் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். சரி சார். இப்போ இது வந்து எத்தனை அடி வரைக்கும் தண்ணி இருக்குங்க சார்? எத்தனை அடி? அது வந்து அடுத்த ஸ்டெப்ல பார்க்குறோம். ஓகே. இது வந்து ஜஸ்ட் லொக்கேட் பண்ணியிருக்கு. ஓகே. இந்த இடத்துல தண்ணி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இடத்துல தண்ணி இருக்கு லொக்கேட் பண்ணியிருக்கு. ஓகே. அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல எவ்வளோ அடியில் இருக்கு, எவ்வளோ ரீசார்ஜ் ஜோன் இருக்கு எல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். சரிங்க சார். சார் இப்போ நம்ம வந்து போர் பாயிண்ட் வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ போர் பாயிண்ட் செக் பண்ண இடத்துல டேப்பெல்லாம் வச்சு ஏதோ ஒரு அளவு வச்சு நீங்கள் மட்டும் நீட்டாக வச்சுருக்கீங்க. அங்கே ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு கம்பி வச்சுருக்கீங்க, இங்கே ஒன்று வச்சுருக்கீங்க. என்ன எதுன்னு சொல்கிறது சொல்லுங்க. எங்களுக்கு வந்து கம்பி தான் தெரியும், அந்த கருவி பற்றி எங்களுக்கு தெரியாது. ஒரு முழு தகவல் வந்து அப்படி சொல்லிடுங்களேன் சார். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து லொக்கேட்டர், அதை வச்சு ஜஸ்ட் பாயிண்ட் ஒன்று லொக்கேட் பண்ணிட்டோம். இப்போ அதே இடத்துல லொக்கேட் பண்ணதுல நம்ம வந்துட்டு எவ்வளவு டெப்த்ல வந்துட்டு வாட்டர் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு ஸ்கேன் பண்ண போறது வந்துட்டு இந்த மிஷின் தான். இது பேர் வந்து ப்ரொஃபைலர்னு சொல்லுவோம். சரிங்க. எவ்வளவு ஆழத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ற மிஷின் பேர் வந்து ப்ரொஃபைலர். ஆமா. இது வந்துட்டு அப் டு 1500 ஃபீட் வரைக்குமே இது வந்துட்டு நமக்கு வந்து பார்த்து சொல்லும். 1500 மீட்டர் வரைக்கும் பார்த்து சொல்லும். 1500 ஃபீட் 500 மீட்டர்ஸ். சரிங்க. மீட்டர்ஸ் வரைக்கும் இதுல வந்துட்டு எத்தனை ஃபிராக்சர்ஸ் ஒன்று இருக்கு, சோர்சஸ் எத்தனை சோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல வந்துட்டு ரிப்போர்ட்டாவே இதுல வந்துட்டு ஜெனரேட் ஆயிரும். சரிங்க. இதுல வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு 5 மீட்டர்ஸ், அந்த சைடு வந்துட்டு ஒரு 10 மீட்டர்ஸ், அப் டு 15 மீட்டர்ஸ்க்கு நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி இப்போ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து லொக்கேட் பண்ணிருக்கோமா. இப்போ நம்ம இதுல பார்க்கும்போது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே. அதுல எது பெஸ்ட்னு பார்த்து அதுல நம்ம வந்துட்டு ஐபி பண்ணுவோம். ஓகே. சோ ஐபி மீன்ஸ் ஐபினா இன்டியூஸ்ட் போலரைசேஷன். சரிங்க. அதாவது செப்பரேட்டா அந்த இடத்துல மட்டுமே வந்துட்டு எத்தனை சோர்சஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் ராக் இருக்கு, அக்யூஃபர் வந்துட்டு எவ்வளவு டெப்த்ல இருக்கு, எவ்வளவு ஃபீட்ல ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு ஃபீட்ல வந்துட்டு முடியுது, அந்த அக்யூஃபர்ல வந்துட்டு எவ்வளவு வாட்டர் வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே அதுல வந்துட்டு தெரிஞ்சிடும். அண்ட் செலினிட்டியுமே காட்டிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வகையான கல் இருக்கு உள்ள, பாறை என்ன வகையான பாறை, ராக்லயே வந்துட்டு ஹார்ட் ராக் இருக்கு, சாஃப்ட் ராக் இருக்கு, அது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லாவே அதுல தெரிஞ்சிடும். இதுல நம்ம வந்துட்டு ஃபிராக்சர்ஸ் ஒன் அண்ட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதுல பாத்துடலாம். சரிங்க. இந்த மெஷினை வச்சு இது வந்து உப்பு தண்ணியை நல்லா குடிக்கிறது நல்ல தண்ணிங்களா அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? அது வந்துட்டு அடுத்த இதுல பார்க்கலாம். அதுல வந்து செலினிட்டி வேல்யூஸ் வந்துட்டு அதுலயே காட்டிடும். எந்த லெவல்ல உப்பு தண்ணி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதுலயே காட்டிடும். அதையுமே நம்ம அதுலயுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சரிங்க சார். சரிங்க சார். இப்போ வந்து நம்ம பாயிண்ட்டை சுற்றி 4 திசையில் வந்து ஒரு அளவு வச்சு அந்த கம்பி மாதிரி குத்திருக்கீங்க. ஸோ என்ன எதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்களேன் சார். இப்போ செகண்ட் ஸ்டெப்பை நம்ம வந்து ப்ரொஃபைலிங் பண்ணோம். ப்ரொஃபைலிங் பண்ணதுல நல்ல சோர்ஸ் இருக்கிற பாயிண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கு. சரிங்க. ஸோ இதே இடத்துல நம்ம வந்துட்டு இப்போ ஐபி பண்ண போறோம். சரிங்க. இது வந்துட்டு 4 பக்கமே வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 டைரக்ஷனுமே நம்ம வந்துட்டு 1 மீட்டருக்கு வந்துட்டு ப்ரோப் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ப்ரோப் செட் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இதில் ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாடியில் ஸ்கேன் பண்ணல ஃப்ராக்சர் எங்கே இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே காட்டுற மாதிரி இதில் வந்து ஹார்ட் ராக் அண்ட் சாஃப்ட் ராக்கு, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ மீட்டர்ஸில் வந்துட்டு முடியுது, அதுலேருந்து எவ்வளோ வாட்டர் அவுட்புட் வரும், செலினிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த நமக்கு ஐபி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். சரிங்க சார். வந்து நீங்கள் பண்ணுறது வந்து 95% 95% அபோவ் 95% நம்ம வந்துட்டு அக்யூரசி கொடுக்கும். இது நம்ம ஒன்லி மிஷின் பேஸ்ட் மட்டும் வந்து பண்ணலை. நம்ம வந்துட்டு ஜியாலஜி படிச்சிருக்கோம். நமக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் தெரியும். இப்போ எந்த இடத்துல வந்துட்டு செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் இருக்கு, எந்த இடத்துல வந்துட்டு ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் இருக்கு, இப்படி நமக்கு தெரியறதுனால நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ இதுக்காக படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல பாறையோட தன்மை வந்து எப்படி இருக்கும், அது சுலபமா அதை இலகுவா இருக்குமா இல்ல கடினமா இருக்குமா, எந்த பாறையில வந்துட்டு தண்ணி ஊடுருவும் தன்மை இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ மிஷின் பேஸ்ட் அண்ட் நம்மளோட ஸ்டடி நாலேஜை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு ரிசல்ட்டே கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து 95% மேலே வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பீங்க சார்? எவ்வளோ சக்ஸஸ் வந்திருக்கு, ஏதாவது ஃபெயிலியர் இருக்குங்களா? 1000க்கு மேலே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்க சார். ஸோ 1000 சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க சார்? எந்த மாவட்டங்கள்லாம் போயிருப்பீங்க? மாநிலம் ஏதாவது போயிருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா, கர்நாடகாவெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகேங்க சார். சார் இப்போ இந்த மிஷின் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிடுங்களேன் சார். இப்போ சும்மா வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக பார்த்து வந்துட்டு நார்மலாக இல்லை வந்துட்டு சும்மா கண் பார்வையில் இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்லி போடுறாங்க. அதில் போட்டுட்டு வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு 1000 வீட்ஸில் போடுறோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னா இப்போ போர்வெல் போடுறதுக்கான காசுலாம் வந்து சும்மா இல்லை, அபவுட் 2 lakh மேலே போயிடும். ஒரு 1000 feet போடுறோம் அப்படிங்கிறப்போ 2 lakh வந்துட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் செலவு பண்ணி வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு நல்லது.
சரிங்க நம்மளோட லாஸஸை தவிர்க்கலாம். சரிங்க சார். சார் நம்மளோட காட்டிலையுமே வந்துட்டு தண்ணி இருக்கும், ஆனால் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஸஸை வந்துட்டு தவிர்க்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ போடுவாங்க, போட்டு சில இதில் வந்துட்டு ஒரு நாள் தண்ணி வரும், 2 நாள் தண்ணி வரும். அந்த இடத்துல வந்துட்டு அக்யூஃபர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம வந்துட்டு மல்டி ஃப்ராக்சர் சோன் இருக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். சரிங்க. பொதுவாக வந்து பாறைகள் வந்து எப்படி இருக்குங்க சார்? எந்த வடிவமைப்பு பெற்றிருக்கும்? எந்த பாறை வந்து தண்ணிகள் வந்து இருக்குங்க சார், தண்ணி ஊற்றி எடுக்குங்க சார்? சார் ராக்லேயே வந்துட்டு மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் ராக் இருக்கு. ஹார்ட் ராக், சாஃப்ட் ராக்கு. சரிங்க. அப்புறம் ஃபார்மேஷன் பார்த்துட்டோம்னா செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன், ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கு. செடிமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்துட்டு பொராசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி தான். சரிங்க. செடிமெண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்து படிம பாறைகள். அதுக்கு நடுவில் வந்துட்டு பொராசிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு ராக் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து போர்சஸ், ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகளை எவ்வளவு தண்ணி வந்து தங்கி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணது. பெர்மியபிலிட்டி அப்படின்னா நம்ம அது வந்துட்டு ஹார்ட் ராக் டெரைன்ல பார்க்க வேண்டியது. ஹார்ட் ராக்ல வந்து ஃப்ராக்சர் சோன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராக்சர் சோன்ஸ்க்குள்ள ஃப்ராக்சர் மீன்ஸ் வெடிப்புகள், பாறை வெடிப்புகள் பூமிக்கு அடியில் இருக்கும். அதில் வந்து தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அதை பற்றி இது பண்ணுற நம்ம வந்துட்டு பெர்மியபிலிட்டி அப்படி சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு செடிமெண்ட்ரிலையுமே வந்துட்டு பெர்மியபிலிட்டி உண்டு. அது வந்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஊடுருவி போகும் அப்படிங்கிறது. அது வந்துட்டு ரீசார்ஜபிலிட்டிக்கு படிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து போர்வெல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெர்மியபிலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த போர்வெல் வந்துட்டு சஸ்டைனபிளாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்குது, நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த போர்வெல்ல வந்து தண்ணி இருக்காது. பெர்மியபிலிட்டி அந்த இடத்துல நல்லா இருந்தால் தான் திரும்பி அந்த இடத்துல வந்து ரீசார்ஜ் ஆகும். ஸோ ரீசார்ஜ் சோன் இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு போர்வெல் சஸ்டைனபிளாக, அதாவது வந்துட்டு லாங் டைமுக்கு அந்த போர்வெல் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஒரு செலக்ட் பண்ணி கொடுப்போம் சார். சூப்பருங்க சார். சார் இப்போ நம்ம வந்து திருச்சியில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே உங்களால் நேரில் போயிட்டு நிலத்தில் செக் பண்ணி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார். நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கேரளா, தமிழ்நாடு, சரிங்க, அண்டு கர்நாடகா, ஆந்திரா, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். எங்கே கூப்பிட்டாலுமே இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சைட்டில் இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸில் ரீச் ஆகி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க சார். உங்களோட தொடர்பு என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு 8072745820 இந்த நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. உங்கள் பேருங்க? நிறுவனத்தின் பேர் வந்துட்டு டீசன் ஜியோடெக். சரிங்க. என் பேர் வந்துட்டு கஜேந்திர பிரசாத், ஜியாலஜிஸ்ட். இவர் சுந்தர், இவரும் ஜியாலஜிஸ்ட். சரிங்க சார். ஓகே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.